சாமி, அர்ச்சனை என் தங்கச்சி விஜயா பேருக்கு. மகா நட்சத்திரம் தானே? ஆமாங்க சாமி. பிள்ளையாரப்பா, என் தங்கச்சி நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும். அவ சட்ட படிப்பு முடிஞ்சு சீக்கிரம் வக்கீலாய் பேரும் புகழும் பெற நீதான் அருள் செய்யணும். வாங்கய்யா, வாங்க. வர சொன்னியம்மா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் தங்கச்சி விஜயாவோட பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை செஞ்சேன். இந்தாங்கய்யா, இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த 100 ரூபாய் ரொக்கத்தையும் அவ பேருக்கு அனுப்பி வைங்கய்யா. நான் நல்லா இருக்கேன், பணம் வேணுங்கிற போதெல்லாம் எழுது, உடனே அனுப்பி வைக்கிறேன்னு 2 வார்த்தையும் எழுதி போடுங்கய்யா. ஏமா, போன வாரம் தானே 300 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்ச, மறுபடியும் எதுக்கு? என் தங்கச்சி என்ன சாதாரண படிப்பா படிக்கிறா? பட்டணத்துல வக்கீலுக்குள்ள படிக்கிறா. பெரிய பெரிய புஸ்தகம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஐயா. பணம் காசு இல்லைங்கிற கவலையினால அவ படிப்பு கெட்டு. ஜானகி, உன் தங்கச்சி போறதுக்கு நீ படுற பாடு அவளுக்கு தெரியாதும்மா. எனக்கு தெரியாதுங்களா? என் தங்கச்சி பிறந்த அறையிலேயே எங்க அம்மா பணமாயிட்டாங்க. அதே ஏக்கத்துல எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல காலம் ஆயிட்டார். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திலேயும் எங்க கிட்ட அன்பு காட்டுற உங்க ஆதரவுலையும் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவ சின்ன வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசுவான். அதனால அவ ஆசைப்படி அவளை வக்கீலுக்கே படிக்க வைக்கிறேன். அவ படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்குற வரைக்கும் என் கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது, இல்லைங்களா? அம்மா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளோட ஆலமரமா தழைச்சி செழிச்சு இருக்க வேண்டிய ஒரு தனி மரமா நின்னு வாழ்க்கை புயல தைரியத்தோட சமாளிக்கிறேன்னா உன் தங்கச்சி ஒருத்திக்காகத்தான் ஆண்டவனுக்கே நல்லா தெரியுமா. நான் வர்றேம்மா. விஜி, விஜி, உங்க அக்கா அப்படி என்னடி எழுதிருக்கு? நேத்து என் பிறந்த நாள், அக்கா லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. இந்தா பிரசாதம். ஏண்டி விதி, உன் பிறந்த நாள் உனக்கே தெரியல, இது கூட உங்க அக்கா தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நல்ல கொண்டிடி நீ. அக்கானா இப்படி இல்ல இருக்கணும், எவ்வளவு அக்கறையா அர்ச்சனை பிரசாதமும் அதோட பணமும் அனுப்பியிருக்காங்க. அவளுக்கு என்னடி, அக்கா தங்கச்சி 2 பேரு, அக்கு தொக்கு கிடையாது. கிராமத்துல வீடு வாசல் நிலம் நீச்சு பெரிய வசதி. இவ கேட்கலனாலும் கேளு கேளுன்னு லெட்டரும் பணமும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஒரு அண்ணன் இருக்காரு, போட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு. அவர் போட்டோவும் சரியா எடுக்கிறது இல்ல, என்னையும் சரியா கவனிச்சுக்கிறது இல்லடி. உங்க அக்கா நாங்கெல்லாம் பாக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் விஜிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. விஜி, உன் பிறந்த நாளைக்கு எங்களுக்கெல்லாம் என்னடி பரிசு? நீங்களே ஸ்வீட் வாங்கி நீங்களே சாப்பிடுங்க. விஜி, கள்ளி, உனக்கு என்ன அவசர வேலைன்னு எனக்கு தெரியாதா? என்னடி சொல்லுடி. இந்த லா காலேஜ் விஜி கிட்ட சட்ட நுட்பம் கேட்கறதுக்காக திட்ட விவரங்களோட என்ஜினியரிங் காலேஜ் சங்கர் காத்துக்கிட்டு இருப்பாரு. சட்டமும் திட்டமும் சேர்ந்து கொட்டை அடிக்க வேண்டியதானடி? பார்த்து வரக்கூடாது.
நீ பாத்து கூடாதா? நான் பார்த்துதான் வந்தேன். பாத்து வந்த எதையோ பாத்துக்கு வந்து டமால மோதி போட்டேன். இந்த மாதிரி கண்டபெல்லாம் பேசாதாமா, தெரியுமில்ல? என்ன சொன்னீங்க நீ பாட்டுக்கு? என்ன மோதி போட்டு கலாட்டா பண்றியானே? ஐயோ யாரும் கேட்கறது இல்லையா? போலீஸ் போலீஸ். நீங்க நியாயத்தை இதான் ராங் சைடுல வந்து பெட்டால மோதி போட்டு நமக்கு கமால் காட்டுறாரு சார். இவன் தான் ராங் சைடுல வண்டி நிறுத்தாம வந்தான், அதனால தான் டேஷ் ஆயிடுச்சு. போய் சொல்றீங்க. நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கரெக்டா தான் வந்தாரு. நீங்க தான் ஒரு இண்டிகேஷன் இல்லாம திடீர்னு திருப்பி டேஷ் பண்ணிட்டீங்க. உங்க பேர்ல தான் மிஸ்டேக். நல்ல சமயத்துல வந்து என் பக்கம் பேசுனீங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் யார் பக்கம் பேசல, தவற கண்ணால பார்த்தேன். சட்டப்படி நியாயத்தை எடுத்து சொல்றேன். தாசாமி வேல்லாம் உடைஞ்சு போச்சு, பேசாம 10 ரூபா கொடுத்துரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சுங்க. அம்மா இடம் வைக்கல, இன்னைக்கு உன்னால 10 ரூபாய் பழுத்து போச்சு. நீங்க செஞ்சது தப்பு இல்லையா? தப்புதான், இல்லைன்னா விட மாட்டியே. நியாயத்துக்கு முன்னால வேண்டியவங்க வேண்டாதவங்க பார்க்க மாட்டியே. ஆனா நான் இன்னைக்கு தப்பு செஞ்சதுக்கு நீதான் காரணம். நானா? ஆமா, உன்னை பாத்துக்கிட்டே சைடுல டபார்னு திருப்பினேன், படார்னு மோதினேன். டிரைவிங் ரூல்ஸ் படி அது தப்பு. உங்க கண்ணு நேரா தானே பாக்கணும், ஏன் சைடுல பாத்துட்டு? சைடுலயே மோகினி நின்னாலே. மோகினியில பாத்துக்கிட்டே மோதிக்க வேண்டியதா? விட மாட்டா போல இருக்க. சட்டம்னா சட்டம். அம்மா சட்டம், என்ன மன்னிச்சுடு. சரி முடுக்குறோமா? நான் உன்னை பார்த்ததுமே அவுட் ஆஃப் மூட் ஆயிட்டேன். எனக்கு பர்த்டே என்னைக்கு நேத்துக்கு. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கே இப்பதானே தெரியும். அது கூட எங்க அக்கா ரெட்டில் பாத்துக்கலாம். பெட்டர் லேட் than never. I wish you many happy return. தேங்க்ஸ். அம்மா கேமரா பைத்தியம், உனக்காக ஒரு கேமராவும் பைனாகுலர்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்யூ. பொன்னானிக்கு நிலவரசி, நமது புஷ்பக விமானத்தில் போகலாமா? கண்ணானே என் காதலரே, கண்ட பக்கம் பார்க்காம நேரா ஓட்டுவீங்களா? இங்க யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அப்படி போயிடுவோம். போட்டாச்சு, லைட் போட்டாச்சு, அப்புறமும் இப்படியா இருந்தா இப்படி? எப்படா லைட்ட போட்ட? எப்படா போட்ட? நீதான் கண்ணை மூடி இருக்க, நான் கண்ணை திறந்துட்டெல்லாம் இருக்கிறேன். இந்த பாருப்பா, இருட்டறி உள்ளதடா உலகம் உண்டு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது சரியாத்தான் போச்சு. ஓஹோ, இப்பதான் புரியுது. நான் டெவலப் பண்றதை நீங்க 2 பேரும் ஏன் உள்ள வந்து பாக்கணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காதலுக்கு கலரு. அதுக்காக இடம் கிடைச்ச இடத்துல எல்லாம் காதலிச்சிட கூடாது. சாப்பாட்டுக்கு தான் ஹோட்டல், அதுக்காக ஹோட்டல் எல்லாத்துலயுமே உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? போதுண்டா லெக்சர். போட்டோ எப்படி இருக்கு அதை சொல்லு. டெவலப் பண்ணிருக்கேன், பார்த்தா சினிமா போஸ் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னமா அண்ணா, எனக்கு ஒரு கேமரா வேணும். அர்ஜுன், போட்டோ எடுக்க போறியா இல்ல யாரு கூடவாவது எடுத்துக்க போறியா? யார் கூடவாவது எடுத்துக்க. அதுக்கு என் ஃப்ரெண்ட் விஜயாவை பாத்துட்டேன். இங்க ஆஹா, ஓ ஸ்டுடியோ வரைக்கும் வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். எப்படிடி? என் தங்கச்சி ஒரு நாய். நாய் துப்பறிகிற விஷயத்துல கால் குற்றவாளிகளை மட்டும்தான் நான் மோப்பம் பிடிப்பேன். அண்ணா கேமரா வச்சிருக்கேன். விஜயா கேமராவே இருக்கு, எடுத்துட்டு போடு. தேங்க்யூ விஜி. வரேன்டி. ஏய் நானும் வரேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவாவது பிரியாண்டா. டேய், உன் தங்கச்சி பெரிய குறும்புக்காரிடா. சும்மாவா? என் தங்கச்சி ஆச்சே. ஏண்டா, அவன் நல்ல இடமா பாக்குறதானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம், பேரு ராகவன். ஊருக்கு படிப்பு முடியட்டுன்னு காத்துட்டு இருக்கேன். எங்க ஊரு உன் போட்டோ சொல்லி அவங்க மாத்திக்கிறான். வேற வழி இருக்குது ஒரு தங்கச்சி, அவளே போயிட்டான்னா வேற தூக்க வேண்டியதானே. ஆமா, விஜயா விஷயம் என்னாச்சு? முதல்ல அவ வக்கீல் டிகிரி வாங்கட்டான். உட்காருங்க. போன காரியம் என்னாச்சியா? பணம் கிடைச்சதுங்களா? இல்லம்மா. இல்லையா? ஏயா? உன் தங்கச்சி படிப்புக்காக இந்த வீட்டையே பணம் கடன் வாங்கிட்டோம் இல்லையா? இப்போ மேற்கொண்டு எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் நானும் அதோட விடலம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க பலரை கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஏன் உங்ககிட்டயே ஏதாவது ஒரு விலை பேசி வீட்டை வித்துட்டா என்ன? நீ என்னம்மா சொல்ற? சாப்பாட்டுக்குன்னு இருந்த நிலத்தையும் வித்துட்ட,
இப்ப உனக்குன்னு இருக்கிற ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதானேம்மா, இந்த வீடு ஒண்ணுதானே. இல்லையா, எனக்கு எப்போ இருக்கிற ஆஸ்தி என் தங்கச்சி ஒருத்திதான். கடைசி வருஷத்துல பணம் இல்லாம நின்னு போச்சுன்னா இவ்வளவு நாம் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். ஒண்ணும் யோசிக்காதீங்க. அழியாத சொத்து, அழியக்கூடிய சொத்தை விக்கிறதுல தப்பில்லை. ஐயா, வீடு என் பேர்ல தான் இருக்கு. தங்கச்சிக்கு மட்டும் தற்சமயத்துக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஐயா. ஏம்மா, இதுக்கப்புறமும் உன் தங்கச்சி பணம் கேட்டா என்னம்மா செய்வ? நாளைக்கு ஆக வேண்டியதை அவன் பார்த்துக்க வேண்டியதை நீங்க பாருங்க ஐயா. சாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது. இல்ல புக் வந்த நேரத்துல இந்தாங்க. பரீட்சை இருக்குது. அப்புறம் போக முடியுமா? படிக்க வேண்டாம். ஆமா, இந்த இதுதான் கடை டான்ஸ். நான் வரல. நீங்க நம்ம மட்டும் இல்ல, சங்கர் கூட ஃப்ரெண்ட்ஸ்களோட வராராம். என்கிட்ட சொல்லவே இல்லையா? இப்பதானே நாங்க அவர்கிட்ட வரோம். ஐயோ பாவம் பாப்பா, பல்ல உடைப்ப. அது சரி, பிக்னிக் ஸ்பாட் ஏதோ புதுசா கார்டன் ஓபன் பண்ணிருக்காங்களா? செஞ்சியா? சரி, முதல்ல அக்காவுக்கு லெட்டர் எழுதி போட்டுறேன். இப்ப சீக்கிரம் போ. சரி. தங்கை விஜயா எழுதி கொண்டது நலம். நீ அனுப்பிய பணமும் கடிதமும் கிடைத்தன. சந்தோஷம். நிற்க இந்த வார விடுமுறையில் நானும் என் ஹாஸ்டலைச் சேர்ந்த தோழிகளும் உல்லாச பயணம் போகிறோம். வழியில் நம் கிராமம் இருப்பதால் என் தோழிகளுடன் வந்து உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உடனே திரும்புகிறோம். ஐயாவுக்கு என் வணக்கம். மற்றவை நெல். பிரியமுள்ள விஜயா. என்னையா இது? ஒரு வழியா பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயா ஊருக்கு வருவா. அவ சமாதானப்படுத்திடலாங்கிற நம்பிக்கையில தான் அவளுக்கு தெரியாம வீட்டை வித்துட்டு இங்க குடி வந்தேன். டேய் சங்கர், மகாபலிபுரம் போகலான்னு சொல்லி எங்களை மடக்கி இங்க ஏன் கூட்டிட்டு வந்தன்னு இப்பதான்டா புரியுது. காதலுக்குரிய பாக்குறதுக்குன்னு ஒரு பிக்னிக்கா? டேய், உன்னோட சிட்டுக்குருவி வந்திருக்குடா, நீயும் பாரு. சங்கர், பக்கத்துலதான் எங்க கிராமம் இருக்கு. நாங்கெல்லாம் அக்காவை பார்க்க போறோம். நீங்களும் வரீங்களா? இந்த பயலை விட்டுட்டு நான் மட்டும் வந்தா அவளுக்கு நல்லா இருக்காது. அவங்களே அழைச்சிட்டு வாங்க. அது அதை விட டேஞ்சர் ஆச்சே. கிராமத்துக்கு ஜோடி ஜோடியா போனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? வந்துட்டாங்க. கிஷ்கிந்தா கூட்டம் வந்தாச்சு. நீ ஊருக்கு போய் சேரு. வரேன். ஹாய் சங்கர், உன் குருவி எங்கடா? அவள் பறந்து போனாளே. வாங்கடா போலாம். பானு, எங்க அக்காவை பாக்கணும் துடிச்சிங்களே. இப்ப பாருங்க, இதுதான் எங்க அக்கா. என்ன பெத்த அம்மா, வளர்த்த அப்பா, அண்ணன், தம்பி, சொத்து சுகம் உயிர் உடமை எல்லாமே என் தங்கச்சி தான். இல்ல அவளும் எனக்கு எங்க அக்கா தான். விஜயா அக்கா. விஜயா, ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பானு, எனக்கும் எங்க அக்காவுக்கும் இடையில இருக்கிற கரஸ்பாண்டன்ட், அதாவது கடித பாலம் ஐயா தான். இந்த ஊருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம்மா. ஆமாம்மா, நீங்க எல்லாம் வரப்போறதாக ஜாலியை சொல்லிச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தோம். சந்தோஷம். அக்கா, உனக்காக சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிடு. ஐயோ சாமி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க எல்லாம் வரீங்க, நான் எவ்வளவு பெரிய சமையல சமைச்சு வச்சிருக்கேன். அக்கா, உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. இது வரைக்கும் இத மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆமா அக்கா, நீங்க எல்லாம் இப்படி நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஐயா நீங்களே நில்லுங்க. ஐயோ சாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் அக்கா விடாத, பிடிச்சு நிறுத்து. என்னக்கா இது இப்படி வெக்கப்படுறீங்க? நில்லுங்கக்கா. ரெடி? கொஞ்சம் இப்ப புடி. ஐயோ சாமி, கண்ணெல்லாம் கூசுதே. இப்ப நானும் அக்காவும். பானு, கம்மா. அக்கா, அடுத்த மாசம் பரீட்சை முடிஞ்சிரும். நிச்சயமா முதல் வகுப்புல பண்ணி வக்கீல் பட்டம் வாங்கிடுவேன். எனக்கு வேண்டியதில்லை அதுதான்மா. ரிசல்ட் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாமேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீலுக்கு உதவியா இருந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு பிரியப்பட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீ என்னக்கா சொல்ற? நான் என்னமா சொல்ல போறேன், உன் இஷ்டப்படியே செய்ய. ஏக்கா, பரீட்சை முடிஞ்சதும் இங்க ஒரு தடவை லீவ்ல வந்துட்டு போட்டுமா? வேண்டாம். வக்கீல் பட்டம் வாங்கி அந்த உடையோட தான் நீ என்ன வந்து பார்க்கணும். அது வரைக்கும் படிப்புல கண்ணும் கருத்துமா இருக்கணும், தெரியுதா? சரிக்கா. அக்கா, உங்களை பத்தி விஜயா எங்ககிட்ட 1000 சொல்லுவா. அவ்வளவு உண்மைதாங்கிறது இப்ப நேர்லயே பாத்துக்கிட்டோம்.
உங்களை மாதிரி ஒரு அக்கா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்துட்டா போதும். அக்கா நேராச்சு, நாங்க போயிட்டு வரோம். வரேன்க்கா. ஐயா வரேங்க. போயிட்டு வாங்க. வரேன்க்கா. ஐயா வரேன். போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரேன். ஆமா. ஐயா என்ன காப்பாத்திட்டீங்க ஐயா, காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்னம்மா இது? இப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாசத்தை பார்க்கும்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த உனக்கு நாங்கள்மா நன்றி சொல்லணும். தாயே, நீ நீடூழி வாழணும்.